ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நமக்கு குரூப் 4 நடந்துச்சு இல்லையா, 2025. அதுக்கான ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு டேட்டில் தான் விட்டுருக்காங்க. நீங்கள் டேட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த குரூப் 4க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் வந்து ரேங்க் வந்திருக்கோ, நம்மளோட யார் எந்த ரேங்க்குக்கு கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் இருக்கவங்களுக்கு நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் ஒரு அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் நம்மளோட சேனல்லே இருக்கும். அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது, ஃபைல் இருக்குது. நீங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டீட்டெயில் பார்த்துருவோம் வாங்க. The list of registered number candidates who have been provisionally admitted to on-screen verification based on the results of the examination conducted by the Commission on 12/7/2025 forenoon and rank published on 22/10/2025. ஓகேங்களா? ஸோ 12ஆம் தேதி 2025 12ஆம் தேதி 7வது மாதம் 2025 எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்திருக்க டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, நமக்கு சிவிக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 29/10. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 29 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10 டேஸ் வரும். 7 வரைக்கும் பார்க்குறப்போ 10 டேஸ் வரும். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பார்த்துருவோம். ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணும் அப்படின்ற விஷயம் நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் அப்டேட் ஆகும், அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் பில் கலெக்டர். ஸோ விஏஓ பிளஸ் ஜேஏக்கான போஸ்ட் யாருக்கெல்லாம் வந்து ப்ரொவிஷனலாக ஆன்ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போஸ்ட் கோடு, என்னென்ன போஸ்ட்டுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடு அதாவது பேஜ் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு எது வரைக்கும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் வச்சு என்ன பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் சர்ச் கொடுத்து நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ப்ரொவிஷனலாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தயாராகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எது வரைக்கும் வந்து விஏஓ ஜே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, நமக்கு பாருங்க பேஜ் நம்பர் 24. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களோட யாருக்கெல்லாம் டைப்பிஸ்ட் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இல்லையோ அவங்களோட நம்பர் பிஃபோர் எது வரைக்கும் பேஜ் நம்பர் 23ல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மேலே வரைக்கும் இருக்கிறதா இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஜூனியர் அதாவது ஜேஏக்கும் எலிஜிபிளாக இருந்திருப்பீங்க, டைப்பிஸ்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு டைப்பிஸ்டோட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, டைப்பிஸ்ட் 1ஓட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டைப்பிஸ்ட் 2க்கான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைப்பிஸ்ட் 1ல் யார் இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டோட, சார் என்னோட நேம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயும் இருக்குது சார், ஜேஏலையும் வந்திருக்கு, டைப்பிஸ்ட்லேயும் வந்திருக்கு சார் அப்படின்னா நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிள். நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டுக்குமே வந்து நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? டைப்பிஸ்ட் 2ல இருந்தவங்க டைப்பிஸ்ட் 2ல அவங்களோட நேம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் நேம் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ கீழே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஸ்டெனோ டைப்பிஸ்டாக இருக்கீங்களோ அவங்க இந்த லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, 2 இந்த டைமு ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை இதில் உங்களுக்கு நம்பர் வந்திருக்கோ அத்தனை இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். சார் எனக்கு நான் வந்து டைப்பிஸ்ட்டும் கிடையாது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் கிடையாது, வெறும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான் சார், ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ளஸ் விஏஓக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னா உங்களோட மேலேயே வந்திருக்கும். அந்த லிஸ்ட்டில் நேம் இருந்ததுன்னா நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம் டெம்பரவரியாக. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்களா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டீட்டெயில் பாருங்க, ஆல்ரெடி டேட் சொல்லிட்டாங்க, எதுலேருந்து எது வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. எஸ் 29ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும், நவம்பர் 7 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கீழே என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி பாருங்க. ஸோ உங்களுக்கு போஸ்ட்லாம் இந்த ஆன்ஸ்கிரீன் வெரிஃபிகேஷனுக்கான இது வராது, நீங்கள் கமிஷனோட வெப்சைட்டில் பார்த்துக்கணும். அதில் இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபைல் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1:3. ஜென்ரல் கேட்டகரிக்கு 1:3யும்
ரிசர்வ்டு கேட்டகரிக்கு இட் மீன்ஸ் என்னது, நீங்க ஒரு பிசியாவோ எம்பிசியாவோ இல்ல பிசிஎம்ஆவோ இல்ல எஸ்சியாவோ எஸ்டியாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் அப்படிங்கிற விதத்துல ஆன் ஸ்கிரீன் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு ஜென்ரல் கேட்டகரியில நீங்க வந்தீங்கன்னா 1:3 அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன் ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் நம்பர்ல வராதவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம், நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கவங்க அவங்க நீங்க என்னென்ன கிளைம் பண்ணிருக்கீங்களோ உங்களோட 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், அது இல்லாம நீங்க தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், டைப்பிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா டைப்பிஸ்ட், இல்லை ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி வச்சிருந்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியோட சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு என்னது, எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருக்கவங்க எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும்ன்ற விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை விட இது தாண்டி தான் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் சிவிக்கு கூப்பிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுல இருந்து ஃபில்டர் பண்ணி என்னது 1:1.5 ரேஷியோவில் கூப்பிடலாம், இல்லை அதிகபட்சமாக 1:1.7 அந்த ரேஞ்சில் கூப்பிடலாம். சொல்றது புரியுதுங்களா? ஒரு போஸ்ட்டுக்கு என்னது 1.5 அப்படிங்கிற விதத்திலேயோ இல்லை 1.7 அப்படிங்கிற விதத்திலேயோ கூப்பிடலாம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் வந்து சேஃப் ஜோனுக்காக இப்போ அவங்க ஆன் ஸ்கிரீனுக்கு கொஞ்சம் அதிகமாக கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்க மாதிரி எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு, ஏஜுக்கு, கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் இந்த விஷயங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆமாம் தானே? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ என்னது, இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இது வந்து பாருங்களேன், கேண்டிடேட் ஹாஸ் பீன் ஃபுல்லி கன்சிடர் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்த ஃபைல நேம் வந்திருக்கவங்க மட்டும் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க கன்சிடர் பண்ணப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணலாம், வில் நாட் பி. ஓகேங்களா? ஸோ mere inclusion of the register number of the candidate in the above list will not imply that his or her candidate has been. ஸோ இதுல வந்திருந்தா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரீங்க, வரல அப்படின்னாக்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க ஒருவேளை ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கெல்லாம் வந்து டிரைவிங் லைசன்ஸோட வச்சு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு லேட்டர். ஓகேங்களா? உங்களுக்கான சிவிக்கான லிஸ்ட் உங்களுக்கு லேட்டரா பப்ளிஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. யாரோட நேம், யாரோட ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வந்திருக்கோ அவங்கள என்ன பண்ணுங்க, மறக்காம அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தெளிவா வச்சு அப்லோட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்லோட் பண்ணணும், ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல ஃபர்தரா அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு டக்குன்னு உடனே கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த ஃபைல் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.